Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா frozen shoulder. இது வந்து என்ன அப்படினா ரெண்டு அதாவது ஷோல்டர் போன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் போனுக்கு இடையில வந்து ஜாயிண்ட் கேப்சூல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜாயிண்ட் கேப்சூல் வந்து பாதிக்கப்படுறதுனால வர்றது தான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த ஜாயிண்ட் கேப்சூலில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தோள்பட்டையில் வந்து பயங்கரமாக வந்து தோள்பட்டை வந்து மூவ் பண்ண முடியாது, நல்லா வந்து பெயின் வந்து இருக்கும். அதாவது ஜாயிண்ட் கேப்சூல் அதை சுற்றி இருக்கிற மசில்லாம் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் ஆயிரும், அப்புறம் வந்து டைட் ஆயிரும். இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 40 வயசுலேருந்து 60 ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து வரும், அப்புறம் வந்து தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வரும், அப்புறமா வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா எதனா வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதாவது ஷோல்டர் போன் வந்து எதனா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃப்ராக்சர் ஆகி வந்து அவங்க கெட்டு போட்டிருப்பாங்க, அந்த டைமில் வந்து இது வந்து வரும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து அன்னோன் ரீசனால் கூட வரும். இது வந்து காமனாக யாருக்கு வந்து அதிகமாக வரும்னா ஜென்ஸை விட வந்து லேடிஸ்க்கு வந்து இது வந்து அதிகமாக வந்து வரும். ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து அதிகமாக வந்து வரும். அப்புறம் இன்ஜுரி எதனா ஆகி கை வந்து மூவாமல் இருந்துச்சுன்னா வந்து பெயினும் அதிகமாக இருக்கும். அப்புறம் நைட்டு தூங்கும்போது வந்து கம்பல்சரி வந்து வலி இருக்கும். எதனால் வந்து வலி இருக்கும் அப்படின்னா தலைமுடி சீவும் போது வந்து வலி இருக்கும். நமக்கு தலைமுடி வந்து சீவ முடியாது, தலைமுடி சீவும் போது வலி இருக்கும். லேடிஸ் வந்து தலைமுடி சீவும் போது வந்து வலி இருக்கும். அப்புறமா வந்து ஷெல்ஃபில் வந்து எதனா பொருள் ஹைட்டாக வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது வந்து வலி இருக்கும். அப்புறமா வந்து ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு பாக்கெட்டில் பின்னாடி வந்து பர்ஸ் எதனா வச்சுட்டாங்க, எடுக்கும்போது வந்து கையை எடுக்க முடியாது, அந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து வலி தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து வியர் பண்ணும்போது கழட்டும் போது வந்து பெயின் இருக்கும். லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போடும்போது கழட்டும் போது வந்து வலி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஷோல்டரில் வந்து வலி இருக்கும். இதை வச்சு நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் நமக்கு இருக்குதுங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பெண்டுலம் எக்ஸசைஸ். பெண்டுலம் எக்ஸசைஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சேர் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு சேர் எடுத்துட்டு இப்போ இந்த கையில் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக வந்து இந்த சேர் எடுத்துக்கோங்க. இப்படி குடிச்சிட்டு நார்மலாக அந்த கையை வந்து லூஸாக விட்டு பெண்டுலம் மேலே அதாவது ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக்கு, அதாவது ஃப்ரண்ட்டு அப்புறமா பேக், அதாவது ஃப்ரண்ட்டு அப்புறமா பேக், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டில் அப்புறமா பேக்கில். அதுக்கப்புறமா வந்து ரொட்டேஷன், அதாவது ஷோல்டரை வந்து லூஸாக விட்டுட்டு பொறுமையாக வந்து ரொட்டேஷன் பண்ணணும். இதுதான் வந்து பொறுமையாக வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து பொறுமையாக வந்து ரொட்டேஷன் பண்ணணும். இது வந்து பெண்டுலர் எக்ஸசைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் எக்ஸசைஸ். இது வந்து எப்படி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டிக் வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுவும் உங்கள் ஷோல்டர்லேருந்து கழிச்சு வந்து அந்த ஸ்டிக் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு வாலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாலில் வந்து உங்களோட பேக்கையும் அதாவது உங்களோட பேக்கையும் பட்டைக்கையும் வந்து பின்னாடி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கையும் பட்டைக்கையும் வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு மேலே, அதாவது மேலே அப்புறமா சென்டருக்கு வந்துட்டு கீழே, அதுக்கப்புறமா சென்டருக்கு வந்துடுங்க, மேலே அப்புறமா சென்டருக்கு வந்துட்டு கீழே, மேலே அப்புறம் சென்டருக்கு வந்து கீழே. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து அதாவது இந்த இது வந்து ஒரு 25 to 30 கவுண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து இந்த சொல்லித்தர எல்லா எக்ஸசைஸுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து அதாவது 2 தடவையாச்சும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாலில் வந்து ஃபிங்கர் லேடர் எக்ஸசைஸ். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு வாலில் வந்து கொஞ்சம் அதாவது கரெக்டாக இந்த கை சப்போர்ட் வச்சுக்கிட்டு உங்கள் ஃபிங்கரை வந்து பொறுமையாக வந்து அப்படியே பொறுமையாக மேலே எடுத்துகிட்டு போங்க. அப்போ ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் முன்னாடி வர மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஃபிங்கரை வந்து நீங்கள் பொறுமையாக மேலே எடுத்துகிட்டே போகும்போது ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் முன்னாடி வரணும். பொறுமையாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக வந்து பின்னாடி வரணும். அதே மாதிரி வந்து பொறுமையாக வந்து ஃபிங்கரை வந்து பொறுமையாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா வந்து பின்னாடி வரும். இது வந்து 3வது எக்ஸசைஸ். 4வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து வாலில் வந்து கையை, அதாவது இப்போ இந்த சைடு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, இந்த சைடு தான் வந்து அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குது அப்படின்னா வாலில் வந்து கையை வந்து அதாவது ஷோல்டருக்கு ஈக்குவலாக வந்து அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடி இப்படி திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதாவது இப்படி ஷோல்டர் ஈக்குவலாக வந்து கையை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி சைடில் திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இது வந்து 4வது எக்ஸசைஸ். 5வது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஷோல்டர் வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறோம்.
அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஷோல்டர் இருக்குல்ல அதாவது பின்னாடி இது பண்ணிட்டு அப்படி எடுக்கணும். அப்புறம் பின்னாடி இப்படி பண்ணிட்டு இப்படி எடுக்கணும். அது பின்னாடி இப்படி பண்ணிட்டு இப்படி எடுக்கணும். பின்னாடி இந்த 5 எக்ஸசைஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிற பெயின் வந்து டிராஸ்டிக்காக குறையும். ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகலாம். 5 சிம்பிளான எக்ஸசைஸ் மூலமாக வந்து நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அது வந்து என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்ம தலை வச்சு, அதாவது அந்த சைடு வந்து நம்ம வெயிட் போட்டு வந்து படுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்துச்சுன்னா வந்து பைக் ஓட்டுறது, அதாவது வெயிட் போட்டு பைக் ஓட்டுறது வந்து பின்னாடி வெயிட் வச்சு நம்ம பைக் ஓட்டுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹாட் பேக் வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது சுடு தண்ணி ஒத்தனை வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இந்த எக்ஸசைஸையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து நமக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, தேங்க்யூ.